லா ஆஃப் அசம்ஷன் நம்மளுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த லா ஆஃப் அசம்ஷன் நம்மளுக்குள்ளார ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இது இவ்வளோ நாளாக நமக்குள்ளார எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுமா? இந்த லா ஆஃப் அசம்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறது, இந்த ரெண்டு கேள்விக்குண்டான பதிலையும் கூடவே லா ஆஃப் அசம்ஷனில் நெவல் கார்டர் டீச் பண்ண ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சிம்பிள் டெக்னிக்கையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லா ஆஃப் அசம்ஷன் அப்படிங்கிற இந்த லா நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியலனாலும் சரி, இந்த லா நம்ம தினசரி வாழ்க்கையில் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்சு 12 கலர்ஸ் இருக்கும். இந்த 12 கலர்ஸ் காம்பினேஷன் இல்லாமல் இன்னொரு புது கலராக 13வது ஒரு கலராக உங்களால் சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்குள்ளான பதிலை யோசிச்சு வைங்க. நம்ம இந்த லா ஆஃப் அசம்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அசம்ஷன் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியும் இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லாத மாதிரியும் நாமளே நினச்சிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அசம்ஷன் சொல்லுவோம். இருந்தாலும் நம்ம கூகுள் சர்ச்சில் அசம்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அசம்ஷன் அப்படிங்கிறது அனுமானம் அப்படின்னு தமிழாக்கத்தில் இருக்குது. இந்த அனுமானத்துக்கு உண்டான மீனிங் அல்லது விரிவாக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அறிந்த ஒன்றை அடிப்படையாக கொண்டு அறியாத ஒன்றை ஊகித்து அறிந்து கொள்ளல் ஆகும். அதாவது ஒன்றிற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்ற வேளையில் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு மற்றைய நிகழ்ச்சியை அனுமானித்து கொள்ளுதல் ஆகும். ஏற்கனவே நீங்கள் நிறைய விஷயம் உங்களுக்குள்ளார தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்படி உங்களுக்குள்ளார நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க விஷயங்கள் எல்லாமே ஒரு மெமரியாக உங்களுக்குள்ளார இருக்கும். இந்த மெமரி எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸாக உங்களுக்கு வேலை செய்யும். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கும், அதை பார்த்து நம்ம சில முடிவுகளை எடுப்போம், இல்லை அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். இதை தான் நம்ம ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நம்ம தீயை பார்க்கலாம். தீ சுடும், காயத்தை ஏற்படுத்தும், வலியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது நம்மளுக்கு ஒரு சின்ன வயசுலேயே நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இதனாலேயே நம்ம அந்த தீயை பார்க்கும்போது ரொம்ப கவனமாகவும் சேஃபாகவும் அதை நம்ம கையாளுவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த மெமரி எல்லாமே நமக்குள்ளார ஒரு நம்பிக்கையாக இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்கள் பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள், இதை எல்லாமே நீங்கள் பார்த்து நம்பி ஒத்துக்கிட்ட விஷயங்கள். இதனால தான் இது உங்களுடைய ஐடென்டிட்டியாக இருந்துகிட்ருக்குது. இதுக்கு ரொம்ப இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் போய் உங்களுடைய கண்ணாடியில் நீங்கள் மூஞ்சி பார்க்கும்போது உங்களுடைய வெளித்தோற்றம் மட்டும் தெரியல, உங்களுடைய எண்ணங்களும் சேர்ந்து தான், நீங்கள் யார் அப்படிங்கிற அந்த எண்ணங்களும் சேர்ந்து தான் வெளிப்பட்டு இருக்குதுங்கிறது தான் உண்மை. நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று இதை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை உங்களால் உணர முடியும். சரி, நம்ம அந்த கூகுள் சர்ச் பண்ணோம் அசம்ஷன் அப்படிங்கிறதுல. அப்போது அங்கே ஒரு எடுத்துக்காட்டு வந்தது. அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். நிலம் நினைந்திருப்பதை மாத்திரம் பார்த்துவிட்டு மழை பெய்திருக்க வேண்டும் என ஊகித்தல் ஆகும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நம்ம இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் அஷ்யூம் பண்ணியிருப்போம். நம்ம போயிட்டுருக்க தடம் ஈரமாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம நினைக்கிறது உண்டு, இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கும் போல் அப்படின்னு. இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை அஷ்யூம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கான்ஷியஸாவோ இல்லை அன்கான்ஷியஸாவோ நம்மளை பற்றி நாமளே நிறைய விஷயங்களை ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்போம். அதன் அடிப்படையில் நமக்கு நாமளே ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த பேட்டர்ன் படி தான் நம்ம நிறைய விஷயங்களை அஷ்யூம் பண்ணுறோம், டிசிஷன் எடுப்போம். நம்மளோட நெக்ஸ்ட் திங் நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே அதன் அடிப்படையில் தான் இருக்கும். ரொம்ப வருஷமாக நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் எந்த விஷயமே நடக்காமல் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அதே பேட்டர்னில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த பேட்டர்ன் நம்ம மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் தெரியும். ஒன்று சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ், இன்னொன்று அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ். இதில் அந்த கலர் ஷேடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரொம்ப டார்க்காகவும் ரைட் சைடில் லைட்டாகவும் இருக்கும் இந்த பெரிய ரெக்டாங்குலர் பாக்ஸில். இதே இந்த சின்ன ரெக்டாங்குலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் லெஃப்ட் சைடில் லைட்டாகவும் ரைட் சைடில் டார்க்காகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அந்த பார்த்துட்ருக்குறோம். இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போது இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு வெளியில் இருந்த அந்த பாக்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் அந்த கலர் ஷேடு உங்களால் பார்க்க முடியுதா? கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா முன்ன இருந்த பாக்ஸ்லையுமே அது அந்த மாதிரி கிடையாது. நம்ம கண்ணுக்கு தான் அது அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது. சரி, இப்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த இமேஜை பாருங்கள். இதில் ஒவ்வொரு ரோவுமே ஸ்ட்ரெயிட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரோ கீழே இருக்கக்கூடிய எல்லா லைனுமே கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுனில் தான் எல்லா லைன்ஸுமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுவே நீங்கள் கொஞ்சம் ஒத்து போய் ஒவ்வொரு ரோவையும் தனித்தனியாக பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் தெரியும். ஏன்னா எல்லா லைனுமே அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தான் அது கிராஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை நம்ம ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுக்காக நான் இப்போ சொன்னேன் அப்படின்னாக்கா, we always believe what we see.
நம்ம எதை பார்க்குறோமோ அதை தான் நம்ம நம்புகிறோம். அது அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதை நம்ம போய் உள்ளார போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதே தப்பை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னாடி தெரியக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம அதை நம்புகிறோம், அதை நம்ம ஒத்துக்கிறோம். இதை நமக்குள்ளார ஒரு பிலீஃபாக நம்ம வச்சுட்ருக்குறோம். ஸோ இதனால தான் நம்மளால் இதை தாண்டி நம்மளால் செயல்பட முடியாமல் போகுது. ஸோ லா ஆஃப் அசம்ஷன் இப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம டெய்லியுமே இந்த லா ஆஃப் அசம்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற விஷயங்களை வச்சு நாமளே நிறைய விஷயங்களை ஜட்ஜ் பண்ணி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதை நம்ம ஏற்றுக்கிட்டு செயல்பட்டுருக்குறோம். நிறைய நேரங்களில் நம்ம தெரிஞ்ச இந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருப்போம். இன்னும் சில நேரங்களில் நம்மளுக்கு தெரியாமலே சில அசம்ஷனை நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இது நமக்குள்ளார ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிடும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அதாவது இப்போ நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அப்போது ஒரு பேட்டர்னில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருப்பீங்க. அடுத்தது மேரேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேரண்ட், அந்த மாதிரி இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது ஒவ்வொரு பேட்டர்ன் நமக்குள்ளார பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், பெரிய சேஞ்சஸ் இல்லாமல். ஸோ இந்த லா ஆஃப் அசம்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம இந்த பேட்டர்னை நம்ம தெரிஞ்சே நம்ம மாற்றிக்கணும். சரி, இது வரைக்கும் லா ஆஃப் அசம்ஷன் எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த லா ஆஃப் அசம்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம லைஃப்பை மாற்றிக்கிறது, நம்ம கோல்ஸ் அண்ட் டிசையர்ஸை எப்படி ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிசையர்ஸ் அண்ட் கோல்ஸை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஞாபகம் வருது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஃபேமஸான ஒரு கோட் தான். அது என்ன அப்படின்னா, நோ ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு ஃப்ரம் த சேம் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தட் கிரியேட்டட் இட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு தேவை இருக்கும், ஏதாவது ஒரு கோல் இருக்கும், இல்லை ஒரு டிசைர் இருக்கும், ஏதோ ஒன்று வாங்கணும், ஏதோ ஒன்று உங்ககிட்ட இல்லை, அதை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் இப்போ உங்ககிட்ட இல்லை. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக காரணமாக இருப்பீங்க. இல்லாமல் அப்படிங்கிற பிரச்சனையை உருவாக்கின இந்த மனநிலைமையில் இருந்துட்டு நீங்கள் அதே ஒரு விஷயத்தை மாற்ற முயற்சித்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மாறாது. இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறது மூலிமா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய கான்ஷியஸ்க்கு நம்மளால் காட்ட முடியும். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி நம்மளுடைய கவனத்தை கொடுக்கறது. அதாவது நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயம் ஏற்கனவே நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக கவனம் கொடுத்து நம்ம அந்த நபராகவே நம்ம மாறணுமோ அது அவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட ரியாலிட்டியில் நடக்கும். ஸோ உங்கள் டிசையரை ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் டிசையர் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறதோ இல்லை அட்டென்ஷன் கொடுக்குறதோ நிறுத்திடுங்க. அந்த டிசையர் ஏற்கனவே உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷனை நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது அந்த டிசையர் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற ஃபீலை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படி தொடர்ந்து அந்த ஃபீலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டிசையரை ஃபாஸ்ட்டாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நெவல் கலரோட சிம்பிள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். 12 கலர்ஸ் காம்பினேஷன் இல்லாமல் 13th ஒரு புது கலரை சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. அப்படி ஒரு கலரை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய மெமரிலையோ இல்லை ரெஃபரன்ஸ்லையோ இல்லை நம்மளுடைய இமேஜினேஷனில் கூட அது நம்மளால் யூகிக்க கூட முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால் 13வது ஒரு கலரை நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி நம்ம இமேஜினேஷன்லேயே இல்லாதது இல்லை நம்மளால் இமேஜினேஷனே பண்ண முடியாத விஷயங்களை கண்டிப்பாக நம்மளுடைய ரியாலிட்டியில் உருவாக்க முடியாது. ஆனால் உங்களுடைய டிசைர் அப்படி கிடையாது. உங்களோட டிசைர் இப்போ என்ன வேணா இருக்கலாம், அது கண்டிப்பாக உங்களால் இமேஜின் பண்ண முடியும். அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுடைய ரியாலிட்டியாக மாறும். இப்போ நெவல் கார்டரோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நம்ம பார்க்கலாம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் சிம்பிளஸ்டான டெக்னிக் தான். ஏன் அப்படின்னா இது ஒரு நான் விஷுவலைசேஷன் டெக்னிக். அதாவது நம்ம எதுவுமே விஷுவலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒன் அண்ட் ஒன்லி நம்மளுடைய இமேஜினேஷனை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த டெக்னிக் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிசன் அன்டில் யூ ஹியர் இட். அதாவது நம்மளுக்கு 5 விதமான சென்சஸ் இருக்குது. டேஸ்ட், டச், ஸ்மெல், சீயிங் அண்ட் ஹியரிங். இதில் நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணி நம்மளால் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இதில் நம்ம இன்றைக்கி ஹியரிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ டிட்டர்மைனிங் வாட் யூ வாண்ட் டு ஹியர். முன்னரே தீர்மானித்து கொள்ளுதல். நாம் என்ன கேட்க வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம முன்கூட்டியே நம்ம தீர்மானித்து வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு உங்களுடைய டிசையர் இப்போ உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னா உங்களை யாராவது வாழ்த்துறாங்க அப்படிங்கும் போது என்ன சொல்லி வாழ்த்துருவாங்க அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை நம்ம முன்கூட்டியே தீர்மானிச்சுக்கிறது தான் ப்ரீ டிட்டர்மினிங் வாட் யூ வாண்ட் டு ஹியர். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய ரிலேஷன்ஸ் அண்ட் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உங்களை வாழ்த்துவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க, உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கும் போது நீங்கள் வீடு கட்டிட்டீங்க. இப்போ எப்படி அவர் விஷ் பண்ணுவார் அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார், என்ன சொல்லி உங்களை விஷ் பண்ணுவார் அப்படிங்கிறத உங்களுடைய இமேஜினேஷனில் நீங்கள் அதை ஒரு சென்டென்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நீங்கள் ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருந்த அந்த சென்டென்ஸை இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு சொல்கிறாரு, அதை நீங்கள் கேட்குறீங்க. உண்மையாலுமே இது நடக்குது அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ஒரு ரிலீஃப், சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்களுக்குள்ளார இருக்கும்.
இப்போ இது நடந்துருச்சு, உங்கள் ஃப்ரெண்டும் அதே மாதிரி வந்து சொல்கிறாரு, அதை நீங்கள் கேட்குறீங்க, அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்களுக்குள்ளார இருக்கும், அதை இப்போ நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். இதை நம்ம எந்த டிசைருக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் இருக்குது, அதில் ஒருத்தவங்க வந்து பாராட்டுறாங்க, இல்லை வந்து அதை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அதால் கேட்குறோம், அவ்வளோதான். இது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறதுக்காக கண்டிப்பாக இதை நம்ம நினச்சி பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிற அந்த மனநிலையிலேருந்து ஒருத்தவங்க நம்மளை பாராட்டுறாங்க, பிடிக்கிறாங்கும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நபராக நம்மளை வச்சுருந்துருக்கும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது, அவங்க நம்மளை பாராட்டுறாங்க, இல்லை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நாம் எப்படி இருக்கோம், அந்த இடத்துல நம்ம யார் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம அப்படியே தொடர்ச்சியாக அதில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போது நீங்கள் இந்த மாதிரி உங்களை பாராட்டுறாங்க, நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போது அந்த ப்ரெசென்ட்டில் உங்களுடைய கோலை நீங்கள் வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ்க்கு காட்டியாச்சு. இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரியலாக உங்களுக்கு ஒரு நாள் ஃபீல் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு இது ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அது சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ரியலாக ஃபீல் ஆகும். அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்போது கண்டிப்பாக இது ரியாலிட்டிலையும் இது நடந்து தான் ஆகும். இந்த டெக்னிக் உங்களுக்கு இனிமேல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் டெய்லியுமே அதிகமாக யார்கிட்ட பேசுவீங்களோ அவங்கள ரெஃபரன்ஸாக வச்சு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம், இதை ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்குள்ளார நீங்கள் இதை பண்ணிக்காதீங்க. மூணாவது விஷயம், இதை அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 டைம்ஸ்க்கு மேலே இதை நீங்கள் யூஸ் பண்ணுறக்கு பாருங்கள். இந்த டெக்னிக் உண்மையாலுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன் நான் அதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் நம்புவீங்க? உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தால் அதை நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் உண்மைன்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்க. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்காமலே நம்ம நம்புவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம நம்புவோம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது. கண்டிப்பாக நம்ம கேட்குறது மூலிமா நிறைய விஷயங்களை நம்புவோம். இதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த மாதிரி நம்ம நிறைய முறை செஞ்சுருக்கோம், பழக்கப்பட்டிருக்கோம். நம்ம கதைகள் கேட்கும்போது சரி, இப்போ ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கும்போதும் சரி, அதையெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனால் இன்னுமே அதை நம்ம நம்பிட்டு தான் இருக்கோம். காரணம் என்னென்னா, நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம நம்புவோம். ஸோ உங்களுடைய டிசைர்ஸ் அண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிசன் அன்டில் யூ ஹியர் இட். கவனிங்க. உங்களுக்கு அது கேட்குற வரைக்கும் அதை நீங்கள் கவனிங்க. கண்டிப்பாக அது உங்களுடைய ரியாலிட்டியாக மாறும்.